இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று சொன்னார். Even in this month, the promise that God has given us is, I am the Lord, that is my name. I will not yield my glory to another or my praise to idols. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் அந்த வசனத்திலே, even in today what God wants to speak to us from this அவர் எப்படி என் மகிமை என்று சொன்னாரோ அதே போல என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று சொன்னார். Just like how he said my glory, he also says about my praise. என்னுடைய துதி என்று சொன்னார். He said my praise. ஏன் ஆண்டவர் என் துதி என்று சொன்னார்? Why does God say my praise? இந்த துதியானது எல்லாவற்றுக்கும் எல்லா புகழுக்கும் வித்தியாசமான ஒரு புகழும் துதியுமாய் இருக்கிறது. This praise differs from all kinds of other praises. ஏனென்று சொன்னால் அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். Because he deserves and he is worthy of all praise. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். He dwells among praises. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே அவர் கடந்து வருகிறவராய் இருக்கிறார். He comes amidst the cherubims and the seraphims. குறிப்பாக நம்மை படைத்த நோக்கமே அவரை துதிப்பதற்காக தான். The purpose we were created is to praise him. நம்ம ஒருவேளை நினைச்சுக்கணும், நம்ம உயர்ந்தவனா இருக்கணும், நல்ல செல்வந்தனா இருக்கணும், வீடு கட்டணும், எல்லா பொருள்களை வாங்கணும் என்று நினைக்கிறோம். Sometimes we think that we should receive all the riches and we should be wealthy. அது நல்லது. It is good. ஆனால் ஆண்டவர் படைத்த நோக்கமே அவரை துதிப்பதற்காக தான். But the sole purpose God created was to praise him. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அந்த விக்கிரக கோட்டையில் அவர்கள் இருந்தபொழுது கர்த்தர் அவர்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்த நோக்கமே ஆண்டவரை துதிப்பதற்காக. The very purpose why God delivered Israel from the fortress of idols was to praise God. பல ஆண்டுகளாய் கர்த்தரை துதிக்க முடியாமல் கட்டப்பட்டவர்களாய் இருந்தார்கள். They were bound that they could not praise God for many years. ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கின நோக்கம் துதிப்பதற்காக. God delivered them to praise him. இன்று கர்த்தர் உங்களையும் நம்மையும் தெரிந்து கொண்ட நோக்கம் ஆண்டவரை துதிப்பதற்காக. Today God has chosen you and me to praise him. ஒருவேளை ஒரு மனுஷனை நம்ம புகழ்றனா ஒரு தற்காலிகமாய் அல்லது ஒரு தற்செயலாய் அந்த சூழ்நிலைக்கு மாத்திரமே ஒரு மனுஷனை நாம் புகழ்வோம். Sometimes we praise men according to the situations. அல்லது ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு மாத்திரம்தான் இந்த துறையிலே நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீர்கள் என்று சொல்லி அவர்களை புகழுவோம், அவர்களை கனப்படுத்துவோம். We praise people for certain tasks or talents or in their own specialities. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. எல்லா இடங்களிலும் எல்லா காரியத்திலும் அவர் புகழப்படத்தக்கவரும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். But our God deserves all praise and glory in all things. நம்மை ரட்சித்ததற்காக நாம் அவரை துதிக்கிறோம். We praise him because he saved us. நம் பாவங்களை அவர் நம்மை மன்னித்ததற்காக அவரை நாம் துதிக்கிறோம். We praise him because he has forgiven our sins. அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறபடியால் நாம் அவரை துதிக்கிறோம். We praise him because we have received many blessings from him. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு என் தேவைகளை நீ சந்திக்கிறபடியால் நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. I praise you because according to every situation you meet my needs, Lord. இன்னும் அநேக காரியங்களை நாம் எண்ணி எண்ணி துதிக்க ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருக்க நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். We should also commit ourselves and surrender ourselves to commit to praises always or according to every situation. ஆண்டவர் சொல்றார் என் துதி என்று சொல்லுகிறார். That is why God says my praise. அவருடைய துதி வித்தியாசமான ஒன்று. His praise is different. இந்த மனுஷனை இந்த உலகத்திலே ஒரு மனுஷனை புகழ்ற அந்த புகழ்ச்சி வேறு, கர்த்தரை புகழ்வது வேறு. The praise that we praise men is different and how we praise God is different. ஒரு மனுஷன் ஆண்டவரை துதிப்பான் என்று சொன்னால் அவனுக்கு வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். God will give victory to a man who praises him. ஒரு மனுஷன் கர்த்தரை துதிப்பதற்கு ஆயத்தமாவன் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை கர்த்தர் கொடுப்பார். God brings deliverance to a person who prepares to praise. ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை துதிப்பதற்கு தன்னை முழுமையாய் ஒப்புக்கொடுப்பார் என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கையிலே கிருபை பெருக செய்யும்படி உதவி செய்வார். God multiplies grace in the life of a child who commits to praise him. யார் ஒருவர் கர்த்தரை துதிக்கிறார்களோ சரீரத்திலே நன்மையும் அற்புதமும் சுகமும் பலனும் உண்டாகும். Whoever commits to praise will receive healing and grace and abundance in their lives. இந்த காரியங்களை குறித்து சற்று விளக்கமாய் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. May God give us grace to meditate upon it. முதலாவது ஆண்டவர் சொல்றார் என் துதி என்று சொல்லுகிறார். Firstly God says my praise. அவரை துதிக்கும் பொழுது ஜெயத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். God gives victory when we praise him. நமக்கு நல்ல தெரிந்த ஒரு பகுதி தான் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே A familiar passage in 2 Chronicles chapter 2. அவர்கள் துதி செய்ய தொடங்கின பொழுதோ As soon as they started praising, அவர்கள் விழுந்தார்கள். they fell. யார்? எதிரியாளிகள் விழுந்தார்கள். The enemies fell.
யோசபாத்திற்கு விரோதமாய் வந்த கூட்டத்தார் விழுந்து போனார்கள். The people who came against Jehoshaphat failed. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எவ்வளவு பெரிய கூட்டத்தை எவ்வளவு பெரிய ஆட்களை எழுப்பி கொண்டு வந்தாலும் நீங்கள் துதிகளை செலுத்துவீர் என்று சொன்னால், துதிகளை ஏற்படுத்துவீர் என்று சொன்னால், நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா காரியங்களும் விழுந்து போகும்படி செய்வார். Dear children of God, if you commit to praise, whatever comes against you, whatever big God giants come against you, God will make it defeated. யூதாவின் ராஜாவாகிய 4ஆம் ராஜாவாக யோசபாத் நியமிக்கப்பட்டார். Jehoshaphat was established as the 4th king of Judah. 25 ஆண்டுகள் அரசாண்ட பொழுது, after 25 years of reigning, கர்த்தர் அவனுடைய ராஜ்யபாரத்தை திடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிறுத்தினார். God established his throne. ஏனென்று சொன்னால், தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனாய் ஒரு யோசபாத் வாழ்ந்தான். Because Jehoshaphat was a man who feared God. தேவனை தேடுகிற ஒரு மனுஷனாய் இருந்தான். He seeked God. உண்மையுள்ள ஒரு மனுஷனாய் இருந்தான். He was upright in his acts. ஆகவே எத்தனையோ ராஜ்யங்கள் அவனுக்கு விரோதமாய் வந்த பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். Therefore God gave him victory against many kingdoms that came against him. எத்தனையோ விரோதமான காரியங்கள் வந்த பொழுது கர்த்தர் யோசபாத்திற்கு வெற்றி கொடுத்தார். God gave victory to him in everything that came against him. ஆனால் 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு அழுத்தமான ஒரு சூழ்நிலையில் காணப்படும் பொழுது, when we see in 2nd Chronicles chapter 20, when it is a situation of crisis, 3 கூட்டத்தார் யோசபாத்தை நெருக்கினார்கள். 3 kinds of people were coming against. ஒரு பக்கம் மோவாபியர், one side Moabites, ஒரு பக்கம் அம்மோன் புத்தர், the other side Ammonites, இன்னொரு பக்கம் சேயர் மலைத்தார், the other side the people of Mount Seir. இந்த 3 கூட்டத்தாரும் யூத ஜனத்திற்கு விரோதமாய் கூட்டம் கூடி கடந்து வருகிறார்கள். These 3 gangs of people were coming against Judah. ஒருவேளை தனித்தனியாய் சந்தித்திருந்தால் அந்த பயம் ஏற்பட்டிருக்காது. Maybe if they had come separately, it would not have been such kind of a terror. என்று சொன்னால், இந்த காரியத்தை எப்படியாகிலும் கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு யோசபாத் கடந்து போயிருப்பார். Because Jehoshaphat would have thought, definitely God will give me victory. ஆனால் இந்த யுத்தம் யோசபாத்திற்கு விரோதமாய் வந்த பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். But when we see that all these 3 people were coming against, Jehoshaphat committed himself to seek God. ஜெபித்தது மாத்திரமல்ல, உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை ஒப்புக்கொடுத்ததை பார்க்கிறோம். We see that he did not only prayed but also fasted and committed himself. யோசபாத் இப்படியாய் சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். Jehoshaphat prays in such a manner, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, God of my fathers, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், you are the God among the heavens. தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகை செய்கிறவர். Lord, you reign among all the tribes. உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. There is might and valor in your name. நீர் ஒருவரே ஆண்டவரே ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாத பெரியவராய் இருக்கிறீர். You are great that nobody can withstand against you. இந்த வார்த்தைகளை சொல்லி யோசபாத் ஜெபிக்கிறார். Jehoshaphat prays in such a manner. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? What was the promise God gave his children? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் உண்டானது. God's word came through a prophet. 14ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, யாகேசின் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனாகிய லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினது. Then the spirit of the Lord came upon Jehaziel son of Zechariah. அந்த ஆவி இறங்கினவுடன் ஒரு வார்த்தை வருகிறது, சகல ஜனங்களே நீங்கள் கேளுங்கள். As soon as the spirit came, the word came that all people listen. இந்த 3 கூட்டத்தாரும் ஏராளமான ஜனங்களா இருக்கலாம். This vast army may be of many people. நீங்கள் அவர்களுக்காக பயப்பட வேண்டாம். Do not fear of these people. கலங்க வேண்டாம். Do not be discouraged. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், The word that God says to you is, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. This battle is not yours. இந்த யுத்தம் கர்த்தருடையது. This battle belongs to the Lord. நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் சென்று ஜெயம் எடுப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய தீர்க்கதரிசன வார்த்தை உரைக்கப்பட்டது. The prophetic word of God came that you will have victory over these people. யோசபாத் இந்த வார்த்தையை நம்பினார். Jehoshaphat believed this இதற்கு word. முன்பு பயந்திருந்த யோசபாத், Before this Jehoshaphat was தீர்க்கதரிசனமான வார்த்தை வந்த பொழுது, when he received the prophecy, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. This battle is not இந்த yours. யுத்தம் கர்த்தருடையது. This battle is God's. ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் பல கூட்டத்தார் எழும்பி வருகலாம். Many people may come against you. எவ்வளவு பெரிய கூட்டத்தாரும் எவ்வளவு பெரிய ஜனங்களை உங்களை எதிர்த்து வந்தாலும், Many vast armies may come against you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். God is mighty to battle for உங்களுக்கு you. ஜெயத்தை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். He is able to give you இந்த victory. ஜெயம் எப்படி வந்ததுங்க? How did this victory come? அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுதோ எதிரிகள் விட்டுண்டு விழுந்தார்கள். As soon
soon as they began to sing and praise, the enemies were defeated. ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கினது. The glory of God came down in this place. தேவ பிள்ளைகளே, இன்று நமக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய கூட்டங்கள் வந்தாலும் சரி, நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் துதியை நிறுத்த வேண்டும். Dear children of God, no matter what kind of a vast army comes against you, you just have to stand strong in praise. இதுவரைக்கும் யுத்தத்திற்கு சென்று அவர்கள் ஜெயம் எடுத்தார்கள். Till now they went to ஆனால் இங்கே ஒரு ஆலோசனை அவர்களுக்கு வருகிறது. But they receive a counsel here. திடீர் என்ன ஆலோசனைங்க? What was this counsel? ஆண்டவர் சொன்னார், இந்த யுத்தம் என்னுடையது என்று சொன்னார். God says this battle is mine. அவங்க நினைச்சிட்டாங்க இந்த ராணுவத்தோடு போய் நாம் ஜெயம் எடுக்க போகிறோம் என்று சொல்லி. They thought that they will go with this army and they'll have victory. அந்த வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது ஆயுதம் அணிந்தவர்கள் அவர்களுக்கு முன்பாக இருந்தார்கள். This when we read, there were people who were ready for battle going before them. அதற்கு முன்பாக, but even before them, அங்கே துதி பாடுகிறவர்களை யோசேபாத் நிறுத்தினதை பார்க்கிறோம். we see that Jehoshaphat appointed people to sing. பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி, then he consulted with the people, பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், to sing praises to the splendor of God, ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய், to walk before those people who were துதியுங்கள், praise God, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தரை பாடவும் கர்த்தரை துதிக்கவும் நிறுத்தினான். he established people to sing, give thanks to the Lord for his love. ஒருவேளை நம்முடைய பலத்தினால் நாம் சில காரியங்களை ஜெயம் எடுக்கலாம். maybe we can have victory over some things by our own ஆனால் strength. சில காரியங்களிலே துதியினால் மாத்திரமே நாம் ஜெயம் எடுக்க முடியும். but in certain things we can only receive victory by praises. என்று சொன்னால் தனிப்பட்ட முறையிலே ஒரு காரியத்தை சந்திக்கும் பொழுது கர்த்தர் பலன் கொடுப்பார். because God may give strength for a certain things. ஆனால் பல கூட்டங்கள் உங்களுக்கு எதிர்த்து வரும் பொழுது என்ன செய்வதென்று திகைத்து பயந்து நிற்கும் பொழுது, but when you are terrified because of the multitude of armies against ஆண்டவர் you, நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒன்று துதியை எதிர்பார்க்கிறார். God expects praise in our lives. இந்த துதி அவர்களுக்கு எப்படி சாதாரணமா வந்துச்சா? how did this praise come automatically to them? யோசபாத்துக்கு யுத்த வீரர்களை நிறுத்திட்டாரு. Jehoshaphat made the armies battlemen. திடீர்னு ஒரு ஆலோசனை எங்க வந்தது? then they had a council. 18ஆம் வசனத்தை வாசிச்சா தெரியும். in verse 18 we read, தரைமட்டம் முகம் குடிந்தார், சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். ஒரு பயத்திலே, ஒரு நடுக்கத்திலே கர்த்தரை நோக்கி தாழ விழுந்து தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். 19ஆம் வசனம், கோகாத்தியரின் புத்திரரிலும் கோகாத்தின் புத்திரரிலும் கோராகின் புத்திரரிலும் இருந்த லேவியர்கள் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடும் கம்பீரமாய் துதித்தார்கள். because of the fear, Jehoshaphat bowed down before God and prayed, and then among them stood the Korhites who stood up and praised the Lord, the God of Israel, with a loud voice. யுத்தத்திற்கு முன்பாக சேனையை நிறுத்தினார்கள். before the army, before the battle, they established திடீரென்று ஒரு கூட்டத்தை துதிக்கும்படி வைப்பதற்கு ஒரு நோக்கம் என்ன, எப்படி வந்தது என்று சொன்னால், but what was his idea to establish a people who will sing? கோகாத்தின் புத்திரரும் கோராகின் புத்திரரும் அந்த லேவியரிலிருந்து சிலர் தேவனை தானாகவே எழுந்து துதிக்க தங்களை அர்ப்பணித்ததினாலே, because some of the Levites, the Kohathites and the Korhites committed themselves to praise God. அவர்களை துதிக்க சொல்லவில்லை, nobody told them to praise, ஆனால் அவர்களுக்கு துதி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், ஒரு வாஞ்சை இருந்தபடினால் தேவனை கம்பீரமாய் துதித்தார்கள். but because they desired, they automatically naturally praised God. அந்த கூட்டத்தை ஆண்டவர் படைக்கு, அந்த படைக்கு முன்பாக யோசபாத் நிறுத்தினார். Jehoshaphat made these people stand before the soldiers. இப்போ நீங்க பாடுங்கப்பா, இப்போ துதிங்க, நமக்கு கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். now you sing, God will give us victory. இந்த ஆலோசனை கர்த்தர் தான் கொடுத்தார். God only gave him this counsel. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது, as soon as they sang and praised, அவர்களுக்கு விரோதமாய் வந்த மோவாபியர் அல்லது சேயர் மலைத்தார் அல்லது அம்மோன் புத்திரர் எல்லாரும் விரோதமாய் வெட்டுண்டு மடிந்து போனார்கள். all the people of Ammonites, the Moabites and the people of Mount Seir were defeated and they died. அவங்க வரும் பொழுது ஒரு மனதோடு வந்தாங்க. they came with one heart. எப்படின்னா, அங்க முதல் வசனத்துல பார்க்கிறோம், முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது இவங்க எல்லாரும் ஒரு மனதோடு ஒன்று சேர்ந்து சண்டை போட வந்தாங்க. they all came with one treaty to fight against him. ஆனா கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா? but you know what God did? 23ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி அவங்க வெட்டுண்டு விழுந்தாங்கன்னா, அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயர் மலை தேசத்தின் குடிகள் எப்படி அவங்க விரோதமா எழும்புனாங்கன்னா,
தாங்கள் தங்களுக்குள்ளே ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்கத விதமாய் கை கலந்தார்கள். The Moabites and the Ammonites stood against the Mount Seir people that they started annihilating each other. முதல்ல சண்டை போட்டு இவங்களை ஜெயிக்கணும்னு ஒரு மனதோடு வந்தாங்க. They came with one treaty that they should fight against Judah. இப்போ இவங்களுக்குள்ள யாரை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தாரை தேடுறாங்க. நீ ஏன் கூட வரியா, நீ ஏன் கூட வரியான்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற இங்க மூன்று கூட்டத்துக்குள்ளே ஒரு குழப்பத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். But God creates a confusion among these three people who comes. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எவ்வளவு பெரிய சவால்கள், எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தர் முன் நின்று யுத்தம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். And dear children of God, whatever kind of huge problems or giants come against you, God is able to stand before you and give you victory. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தினார். God created a confusion there. அவங்களுக்குள்ள ஒரு மனதை அவர் சிதறடித்தார். God destroyed their one mind. இன்னைக்கு ஒருவேளை உங்களை அழுத்தி கூட்டமாய் உங்களை விழுத்த பார்க்க வருவார்கள். Maybe they want to suppress you here. ஆனால் நீங்க செய்ய வேண்டியது துதியை மாத்திரம் ஏறெடுக்கணும். But what you have to do is just sing and நீங்க praise. துதியை ஏறெடுக்க ஆரம்பிச்சா அங்க யுத்தம் தேவையே இல்லை. As soon as you start lifting your praises, there's no அங்கே need ஆயுதம் for தேவையில்லை. there's no need for weapons. நீங்கள் பயப்பட வேண்டாம். You do not have to be கலங்க afraid. வேண்டாம். Do not be புலம்ப discouraged. வேண்டாம். Do not be worried. அஞ்ச வேண்டாம். Do not be நம்முடைய terrified. நாவிலே துதி எழும்புவதாக. Let there be praises in your tongues. அதனால தான் சங்கீதக்காரன் அதை உணர்ந்து சொல்லுகிறார். That is why the psalmist says, 35ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்திலே, என் நாவு உம்முடைய நீதியையும் நாள் முழுவதும் உம்மை சொல்லி துதித்துக் கொண்டே இருக்கும் ஆண்டவரே. my tongue will proclaim your righteousness and your praises all day long, Lord. ஏன் என்று சொன்னால் நீர் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறீர். Because you are a God who gives me victory. நாள் முழுவதும் நான் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேன். I will praise you all through the day. இன்னொரு இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 71ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே, என் வாய் உமது ஸ்துதியை சொல்லிக் கொண்டே இருக்கும். In Psalm 71 and verse 8, he says, my mouth is filled with your praises. எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருக்கும். Always it will be filled with your என் praises. நாவும் துதிக்கும், என் வாயும் துதிக்கும். My mouth will praise and my tongue will என் praise. துதியை விக்கிரங்களுக்கு கொடேன் என்று சொன்னவர். The God who said, my praise I will not give to துதிக்கிற idols. பிள்ளைகளுக்கு வெற்றி உண்டு. There is victory for those who praise him. இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வெற்றியை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். God is able to give victory to every one of you. துதிக்கிற நமக்கு வெற்றி உண்டு. There is definitely victory for us who praise God. என் துதியை விக்கிரங்களுக்கு கொடேன் என்ற நோக்கம் என்ன? The purpose why God does not give his glory to the அவர் idols. துதியினால் ஏற்படும் இரண்டாவது காரியம், கர்த்தர் விடுதலை கொடுப்பார். God will deliver because of praises. எவ்வளவு பெரிய கட்டுகள், எவ்வளவு பெரிய பாரம், சுமைகளை நீங்கள் சுமந்து கொண்டிருந்தாலும் சரி, No matter what kind of burdens or bounds that you are இந்த in, வேளையிலே துதிப்பதற்கு உங்கள் இருதயம் ஆயத்தப்படுவதாக. let your hearts be prepared for praises today. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, In Acts chapter 16 and verse நடு 25, ராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள். in midnight Paul and Silas were praying and நேரத்தை singing. பார்க்கல, They did not look at the time. சமயத்தை பார்க்கல, They did not look. சூழ்நிலையை பார்க்கல. They did not look at the கர்த்தரை situation. துதிக்கும்படி தங்கள் இருதயத்தை, தங்கள் உள்ளத்தை அவர்கள் திறந்து கொடுத்தார்கள். They just opened their hearts to praise God. கர்த்தர் செய்தது என்ன தெரியுங்களா? Do you know அங்கே what God- பார்க்கிறோம், கதவுகள் திறந்தன. We see that gates were opened. சிறைச்சாலையில ஒரு அஸ்திபாரம் உண்டானது. The foundations were shaken. சங்கிலிகள் எல்லாம் அறுந்து போயின. All the chains were broken அவர்களுடைய loose. கட்டுகள் எல்லாம் கட்டவிழ்ந்து போனது. All their chains were loosed. ஆண்டவரே, கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு கட்டுகளின் மத்தியிலே, ஆண்டவரே, ஒரு சிறைச்சாலையின் நடுவிலே நாங்கள் இருப்போம் என்று சொன்னால், Lord, even in our lives, if we are imprisoned and bound by chains, நாங்க நேரத்தை பார்க்காம கர்த்தரை துதிப்போம் ஆண்டவரே. we will praise you without seeing the எங்க time. சூழ்நிலையை பார்க்காமல் கர்த்தரை துதிப்போம் We ஆண்டவரே. will not look at our situations but அன்று praise God. பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்தார்கள். Paul and Silas prayed. அங்கே சுற்றியிருந்தவர்கள் எதிர்பாராத ஒன்றா இருந்தது. It was unexpected by the other people. பவுலும் சீலாவும் கூட எதிர்பாராத ஒன்று நடைபெற்றது. Something that even Paul and Silas did not expect to happen. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு அவன் ஓடி போய் தன்னை கொலை செய்து கொள்ள, தற்கொலை செய்து கொள்ள ஓடி போனான். The jailer woke up and seeing the prison doors open wanted to kill himself. நாளைக்கு அவங்களுக்கு ஏன் பொறுப்புல தானே இவங்க கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். Because they were his responsibility. உடனே சீலாவும் பவுலும் சொல்றாங்க, உனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ ஒண்ணுமே செய்யாத என்று சொல்லி ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். Paul and Silas prevented him from killing himself and preached the gospel to him. இவங்க தொழுது கொண்ட
அந்த சமயம் அந்த சூழ்நிலை என்னவென்று நமக்கு நன்றாகவே தெரியும். We all know the time that they were praising God. துதிக்க முடியாதபடி ஒரு சூழ்நிலை. It was a situation where they could not தொழுவ மரத்திலே கால்களை கட்டி வைத்திருந்தார்கள். Their legs were bound to the ஏன்னா அவங்க அசைக்கப்படாதபடி அவங்க வேதனைப்படணும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட அந்த தொழுவ மரத்திலே அவர்கள் கால்களை கட்டி வைத்தார்கள். They were bound to logs that they should not be able to move and they should be in pain. அவங்க பிரயாசப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷமாய் பிரசங்கித்தார்கள். They strived to praise and to preach the gospel. பிரசங்கித்த இடத்திலே அடி உதைப்பட்டு காயங்கள் பட்டு வலி நிறைந்த நேரத்திலே Because they had received beatings because where they preached. சங்கிலிகள் கட்டப்பட்டிருக்கிறது. They were bound by chains. கால்கள் தொழுவ மரத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. Their legs were also bound to the ஆனா logs. வாய் திறந்திருக்கிறது. But their mouths were open. கர்த்தரை துதிக்கும்படி தன் வாயை ஆண்டவருடைய சமூகத்தில் துதிக்க ஒப்புக்கொடுத்தார்கள். They committed themselves to praise God அவர்கள் using the mouth. சத்தமிட்டு கர்த்தரை துதித்ததினாலே Because they praised God with the சங்கிலிகள் எல்லாம் mouth. அறுக்கப்பட்டது. The chains were broken. தொழுவ மரத்தில் இருந்த கால்கள் எல்லாம் அந்த கன்று போனது. Their legs were loosened. கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அசைவை அந்த இடத்திலே ஏற்படுத்தினார். God made a great change and shake there. கர்த்தர் அந்த இடத்திலே அவர்களை விடுதலை ஆக்கினார். God delivered them there. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில் கட்டப்பட்டவர்களா இருந்தாலும் நீங்கள் துதிகளை செய்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். Dear children of God, no matter what kind of எவ்வளவு பெரிய situation, பிசாசின் போராட்டங்கள் பிசாசினுடைய கட்டுகள் இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை முறியடித்து போட கர்த்தர் துதியை உங்களிடத்தில் விரும்புகிறார். God expects praise even though the bounds of chain of the enemy has been bounding you. நமக்கு மாத்திரம் ஆண்டவர் விடுதலை கொடுக்க மாட்டார், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் விடுதலை கொடுப்பார். God gives deliverance not only to us நம்ம but the people நினைச்சுப்போம் எனக்கு around விடுதலை us. கொடுத்துட்டாரு. We may think that God has delivered me. உங்க பக்கத்து வீட்ல இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுப்பார். God also will give உங்க deliverance. தெருவுக்கு விடுதலை கொடுப்பார். God will deliver your உங்க street. ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுப்பார். God will deliver your office. அன்று பவுலும் சீலாம் விடுதலையாக்கப்பட்ட பொழுது As Paul and Silas were delivered, சிறைச்சாலையின் காவல்காரனுடைய வீட்டையும் கர்த்தர் விடுதலை ஆக்கினார். God also delivered the jailer's அன்று house. இரவே அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் The எடுத்தார்கள். same night they believed அவர்கள் and they பாவ were saved. கட்டுகளில் இருந்தார்கள். They were in the bounds of sin. தேவனை அறியாத ஒரு சூழலில் இருந்தார்கள். They did not know God. இயேசுவை அறியும்படி தேவன் அவர்களுக்கு ஒரு கிருபை கொடுத்தார். God gave him grace that they could know ஆண்டவரே, Jesus. நான் உம்மை துதிக்கும்போது எனக்கு கொடுத்த அந்த விடுதலை நிமித்தம் Because of the deliverance that you give me when I praise. என்னோடு கூட பிரயாணிக்கிறவர்கள், என்னோடு கூட கடந்து வருகிறவர்களை நீர் விடுதலையாக்க போதுமானவராய் இருக்கிறீர். You are able to deliver people who journey with me and those who are with me. இரவு நேரத்தை பார்க்கல. They do not look at the time. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? எனக்கு வலியா இருக்குது, அலைச்சலா இருக்கு, வேதனையா இருக்குது, கர்த்தரை துதிக்க முடியல, நேரம் இல்லைன்னு சொல்றோம். Many times we complain that I don't have time, I am tired and I don't have time. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நான் துதிக்க எனக்கு கிருபை தாரும். Lord, give me grace that I will praise you at all situations. கட்டப்பட்டவர்களை விடுதலை ஆக்கினார். He delivered those who are bound. மூன்றாவது ஆண்டவர் சொல்றார், என் துதி என்று சொன்னார். Thirdly, God says, my praise. இந்த துதி என்ன செய்கிறது? What does this praise do? அவருடைய கிருபையை பெருக செய்கிறது. It multiplies his grace. எங்க துதிகள் எழும்புகிறதோ அங்க கிருபை பெருகும். Wherever there are praises lifted, there is ஒரு பக்கம் multiplication of பாவம் grace. பெருகிற இடத்துல கிருபை பெருகும் என்று சொன்னார். One side, when there is grace abounds, where sin ஆனால் abounds. ஸ்தோத்திரம் துதிக்கிற இடத்திலே கிருபையும் பெருகும். Where there is praise, there is also. எப்படி என்று சொன்னால், How? சங்கீதக்காரன் 118ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி உணர்ந்து சொல்லுகிறார். The psalmist says, sing praises to the Lord, his ஒரு சங்கீதத்துல 136ஆம் சங்கீதத்துல நம்ம வாசித்து பார்த்தா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜாவை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவருடைய கிருபை எண்ணி துதிக்கிறார். The psalmist in Psalm 136 goes on to sing praises to the God of gods, the Lord of lords, the King of kings, and his great wonders. His love endures forever. இந்த கிருபையை எப்படி அவர் பெற்றுக்கொண்டார்? How did he receive such kind of grace? தாவீது ஒரு நாளைக்கு 7 முறை கர்த்தரை துதித்தார். David praised God 7 times a day. நம்ம ஒரு நேரம் துதிக்கிறதுக்கே கஷ்டப்படுறோம். We find it hard to praise God once a day. கர்த்தருடைய கிருபையை பெற்ற தாவீது ஒரு நாளைக்கு 7 முறை துதித்தார். David, who received the grace of God, praised him 7 times a day. துதி வேற, ஜெபம் வேற.
Praising is different and prayer is different. தானியேல் 3 வேளை ஜெபித்தார். Daniel prayed 3 times. தாவீதோ 7 முறை துதித்தார். But David praised 7 நாங்க times. ஜெபிக்கவும் செய்யணும். We should also pray. நாங்க துதிக்கவும் செய்யணும். And we should also praise. நெருக்கம் வரும்பொழுது நாங்கள் துதிக்கணும் ஆண்டவரே. Lord, we should pray amidst our crisis. கர்த்தர் செய்த உபகாரங்கள் நன்மைகளை எண்ணி துதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. May you give us grace to praise you and thank you with a grateful heart. அதனால தான் ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார். That is why God gave a grace to David. 2 சாமுவேல் 7 அதிகாரம் 15 வசனம். In 2 Samuel chapter 7 and verse 15. உனக்கு முன்பாக தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபை விலக்கினது போல என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க யார மாட்டேன், உன் சந்ததியை விட்டு விலக்க மாட்டேன். I will not take my love from you and by your descendants like I took it from Saul. ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லுகிறார், உன் மகனை எனக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். I have chosen your son for myself. நான் சவுலை எப்படி கிருபையை விட்டு என் கிருபையை விட்டு விலக்கினோ அதுபோல உன் மகன் என் கிருபையை விட்டு நான் விலக்க மாட்டேன் என்று சொன்னார். God promises David that I will not take my love from you or your son just like I took it from Saul. தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லும் பொழுது, When Isaiah prophet says, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை நித்திய உடன்படிக்கையாய் உங்களுக்கும் ஏற்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். he says that I will establish this grace forever just like it was promised to David. 55 அதிகாரம் 3 வசனம் ஏசாயா. In Isaiah chapter 55 and verse 3. என் செவியை சாய்த்து என்னிடத்தில் நீங்கள் வரும்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள், அப்பொழுது தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். When you give ear to me you will live and I will make an everlasting covenant with you, my faithful love promised to David. தாவீது பெற்ற கிருபையை சாலமோன் அதை காத்துக்கொள்ள ஆவலாய் இருந்தார். Solomon was eager to guard the grace that was given to David. அதை தான் உணர்ந்து 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 6 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். That is what we see in 1 Kings chapter 3 and verse 6. என் தகப்பனுக்கு நீர் அளித்த பெரிய கிருபை, அந்த கிருபையை நீர் காத்து வருகிறீர், இந்நாள் வரைக்கும் அதை காத்து நடத்தி வருகிறீர். Lord, just like you promised to my father, you have shown your great kindness and your faithfulness to me as you did to your father. நமக்கு ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்திருந்தா, If God has given us such a grace, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த கிருபையை கொடுப்பதற்கு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். we should also pray that God should give such kind of grace to our children ஆண்டவரே, also. உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே நான் அதை சுதந்தரித்துக் கொள்ள எனக்கு உம்முடைய துதிகள் எழும்புவதாக. May my praises continue that I will receive grace to என் continue and வாழ்க்கையில multiply. துதிகள் பெருகிற இடத்திலே கிருபை பெருகும். Grace will abound more where there are praises abounding in my life. கடைசியாக Lastly, ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்திலே துதிப்பான் என்று சொன்னால் if a man continues to praise அவன் God, வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். there will be miracles in his life. ஒரு மனுஷன் கர்த்தரை நோக்கி துதிக்க ஒப்பு கொடுப்பான் என்று சொன்னால் நன்மையை காணப்படுத்த செய்வார். He will see good things and blessings if he commits himself to நீங்கள் praises. துதிக்கிறவர்களா இருப்பீர் என்று சொன்னால் கர்த்தர் எல்லா சோர்வுகளை கர்த்தர் நீக்கி போடுவார். If you are a people who praise, God will remove every weakness from you. ஒருவேளை இந்த ஆராதனையில் நீங்கள் பலவீனத்தோடு வந்திருப்பீர் என்று சொன்னால் கர்த்தரை நோக்கி துதியுங்கள். If you have come with a weakness to this worship, look at கர்த்தர் God and உங்களுக்கு praise பலனை Him. கொடுப்பாராக. May God give you strength. என் கிருபை உனக்கு போதும், My grace is sufficient for பலவீனத்திலே you. என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். The one who promised that in all your weaknesses my strength will be revealed. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக திரளான ஜனங்கள் பசியா இருக்கிறார்கள். When a hungry crowd 5 came before அப்பமும் 2 Jesus, மீனும் எடுத்து அவரிடத்திலே தந்த பொழுது when it was given 5 loaves and 2 fishes were given அதை to him, பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணினார். he broke it and praised God. ஆண்டவரை துதித்தார். He praised God கர்த்தர் அதை பெருக செய்தார். and God made it to multiply. துதிக்கிற இடத்திலே அற்புதம் நடக்கும். Wherever there is praise, there is miracle ஒரு happening. பெருக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். God will bring forth a multiplication. எல்லாருடைய கண்களுக்கும் அந்த மனுஷனை பார்த்தோனே ஆச்சரியமா இருந்தது. It was astonishing in the sight of others. இவன் எப்படி துதிக்கிறான் என்று சொல்லி. How did this man praise? ஏனென்று சொன்னால் பல ஆண்டுகளாய் வாசலிலே அவன் உட்கார்ந்து சப்பானியா இருந்தானே, முடவனா இருந்தானே. Because he was a lame man for many years sitting there. ஆனால் இப்பொழுது தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை துதிக்கிறான் என்று சொல்லி எல்லா கண்களுக்கும் ஆச்சரியம் உண்டானது. But it was a wonder in the sight of all people that he is coming to the temple and praising God. நீங்கள் துதிக்கும் பொழுது மற்ற ஜனங்கள் பார்ப்பார்கள், எப்படி இவர்களால் துதிக்க முடிந்தது? When you praise, all the people will look at you and wonder how can இவ்வளவு they praise? நெருக்கத்தில் இருந்தார்களே, எப்படி விடுதலை பெற்று துதித்தார்கள் என்று சொல்லி. How did they receive deliverance among this trial and praise God? முடவனா இருந்தவன் கால் சரியான பிறகு தேவனை துதித்த பிறகு அவன் துதியை பார்த்து எல்லாரும் துதிச்சிருப்பாங்க.
When this lame man was healed and he was praising God, everybody around him looked at அவனுக்கு him and அற்புதம் praised God. செய்தவர் எனக்கும் அற்புதம் செய்ய போதுமானவரா இருக்கிறார். சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும் சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை. சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41